அழகாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இது அவர் பெயிண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாருன்னா இந்த சிலை அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. நான் பார்க்கறதுக்கு வந்து எத்தனை அடிங்கண்ணா? 13 அடி வருங்கண்ணா. அருமையாக இருக்குங்கண்ணா. இது அருமையாக இருக்குண்ணா. இது மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க. அவரு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் சிலை வந்து தயாரிக்கிறாங்க பாருங்க. தயாரிச்ச சிலைகள்லாம் இங்க இருக்கு. அது வந்து இருக்கு. ரொம்ப அழகழகான சிலைகள்லாம் உள்ள இருக்கு. ஸோ நம்ம உள்ள போயிட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலைகளை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கஜமுகன் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி பார்த்தா ஸோ நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளரும் ஸ்ரீ செல்வ விநாயகர் சிலை தயாரிப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் கொல்லாமட்டி பைபாஸ் வந்து நெத்திமேடு போற வழியில ஜியோ பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல உள்ள இந்த கடை வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு இடமே சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா புது புது மாடல் வந்து விநாயகர்லாம் வந்து இங்க உள்ள தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த விநாயகர் கலெக்ஷன் பத்தி நம்ம இந்த கடையோட ஓனர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். நம்ம கடையில வந்து நம்ம கடை ஃபர்ஸ்ட் எங்க லொகேட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க. நம்ம சேலம் கொல்லாம்பட்டியிலேருந்து ஜியோ பெட்ரோல் பங்க் இருக்கும். சவுடேஸ்வரி காலேஜுக்கு முன்னால அதுல இருந்து உள்ள வந்தீங்களா நம்ம கடை இருக்கு. உள்ள இந்த 2024ல புது கலெக்ஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா போன வருஷம் வந்திருக்கு. நிறைய கலெக்ஷன் இந்த வாட்டி வந்திருக்கு. புது புது மாடல்லாம் இருக்கு. வாங்க பார்க்கலாம். அதையும் பார்க்கலாம். மாடல் இருக்கும். ஆனா இது அப்படியே சொல்லுங்க. கொஞ்சம் வந்து எலி மேல உட்காந்து சவாரி பண்ற மாதிரி ஒரு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி. இதெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? நான் பெயிண்டிங் கொடுத்தேன். இது இன்னும் ஒர்க்கிங் இருக்கு. இன்னும் ஒர்க்கிங் இருக்கு. இன்னும் ஒர்க்கிங் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ஒர்க்கிங் இருக்கு. ஓகேங்க. இது புது மாடல். புது மாடல் இப்போ நீங்க பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இது பாருங்க. இது புதுசா இருக்குன்னா ஆமா நான் இது நியூ மாடல்னா இது இந்த வருஷத்துக்கு திரிசூலத்தை கையில வச்சிட்டு இருக்க மாதிரி சிவபெருமானோட அதே மாதிரி திரை அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வந்து கையில வச்சிருக்க மாதிரி நந்தி மேல இருக்க மாதிரி ரொம்ப அழகா இருக்குங்கண்ணா. ஆமாங்க நியூ மாடல் அந்த மாதிரி. அப்படி ஆனா நம்ம பெயிண்டிங் வந்து இன்னும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இன்னும் இருக்கு. அதான் லைன்ல போட்டுக்கோ. வேலை ஒர்க்கிங் ஆகிட்டே இருக்கு. சரிங்க. ஆனா அந்த பாருங்க சிவபெருமான் ரெண்டு பக்கமும் வந்து கையில தூக்கிட்டு இருக்க மாதிரி முருகர். இது அருமையா இருக்குண்ணா. இது மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க. அவரு சிவபெருமான் ரெண்டு பக்கமும் ஒரு தோல்ல வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஆமாங்கண்ணா. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெயிண்டிங் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணணும். இன்னும் வேற ஒர்க்கிங் இருக்கு. சரிங்கண்ணா. இந்த பக்கம் வேற மத்த இதெல்லாம் சொல்லுங்க அப்படி கொஞ்சம். இது உட்காந்து இருக்கிற மாதிரி நல்லா தோடையும் மயிலு கரடியோட சிவனோடையும் பார்க்குற மாதிரி ஆட்சி மாதிரி இது. அப்படிங்களா? ஆமாங்க. இவரும் அதே திருசூலம் மாதிரி. எத்தனை அடி வருங்கண்ணா? 8 அடி வருங்க. நம்மகிட்ட வந்து எத்தனை அடியில இருந்து எத்தனை அடி வரலும் சில இருக்குன்னா 15 அடி வரல இருக்கு. நம்ம கடை ஃபுல்லா திறந்துருப்பாங்கன்னா 24 hours திறந்துருக்கும். ஓப்பன் இருக்கும். ஆனா இது பாருங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெயிண்டிங் போயிட்டு இருக்கு. ஆமா பெயிண்டிங் போயிட்டு இருக்கு. அதே தான் இந்த மாடலும். சிவபெருமான் இருக்காரு. இந்த பக்கம் அழகா வந்து இந்த பெயிண்டிங் எல்லாம் உண்மையிலுமே நல்லா இருக்குங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இது பாருங்க. இதுவும் சிவன் பார்வதி உட்கார்ந்திருக்கிற மாதிரி. அப்படிங்களா? ஆமா. இந்த பக்கம் சிவன் இருக்காரு. இந்த பக்கம் வந்து பார்வதி இருக்காங்க. ஆமா. இதுவும் புது கலெக்ஷன் மாதிரி இருக்குன்னா. ஆமாங்க. இது கலெக்ஷன் இது வந்து பயங்கரமா இருக்கிற மாதிரி சிவன் பார்வதி சுற்றுகோளத்தோட உட்கார்ந்திருக்கிற மாதிரி. அப்படிங்களா? இது ஒண்ணு பெயிண்டிங் கொடுக்கணும். இது பாருங்க. ரெண்டு பக்கமும் நந்தி காலை வந்து சவாரி எப்படின்னா ரத மாதிரி போயிட்டு இருக்கிற மாதிரி. ஒரு சவாரி போற மாதிரி ஒரு இது. நடுவுல வந்து வேற நம்ம சிங்கம் மாதிரி இருக்கு. சிங்கத்தோட இது வேற. ஆனா புது புது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. மாடல் நம்ம அப்படியே சேஞ்ச் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய மாடல்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க. இது வந்து எப்படின்னா நீங்களே வந்து இங்கேயே செய்யறீங்களா? ஆமா நாங்களே இங்கேயே செய்யறோம். இங்கே செஞ்சு நீங்களே பெயிண்டிங் பண்ணி கரெக்டா விநாயகர் சதுர்த்தி வரங்காட்டி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போ நீங்க சிலை வந்து எப்படி எல்லாத்துக்கும் சேல் பண்ணி விக்கிறீங்களா? இங்கேயே வந்து வாங்கி போவாங்களா? இங்கேயே வாங்கிட்டு போவாங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்றாங்களா? ஹோல்சேலா கொடுக்குறோம். ஹோல்சேலும் கொடுக்குறோம். நம்ம இங்கேயே ஹோல்சேல் பண்றோம். இங்கேயே வந்து கஸ்டமர் வந்தாங்களா எங்களுக்கு பார்த்து கொடுத்துருவோம். சரிங்கண்ணா. இந்த பக்கம் உள்ளுக்குள்ள இந்த பக்கம் உள்ள இது எத்தனை அடி சார்? எத்தனை அடிங்கண்ணா? இது 4 அடி. 4 அடி. 4 அடி சிலை. மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் நீங்க பெயிண்டிங் பண்ணணும். இதெல்லாம் 4 அடி ஒர்க்கிங். உங்க கலரிங் வந்து ரொம்ப அழகா இருக்குண்ணா. ஏன்னா எந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. நான் யோசிச்சாதான் அது. இது பாருங்க. இந்த இது பாருங்க புது கலெக்ஷனுங்களா? ஆமாங்க. இது ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சைடுல. ஆனா இதெல்லாம் வந்து புது மாடல் 2024. ஏன்னா போன வருஷம் மாதிரி இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் நியூ மாடல்னா. இதெல்லாம் நியூ மாடல். இதெல்லாம் நியூ மாடல்.
ஃபுல்லாவே எல்லாமே நியூ மாடல். ஆமாண்ணா. இதுவும் அழகா இருக்குங்க. இவங்க ரெண்டும் ஒரே மாடல் தானா? கலர் மட்டும் தான் சேஞ்ச். கலர் மட்டும் தான் சேஞ்ச். ஆனா மேல வந்து தலையில அந்த பாம்பு சுத்தி பாம்பு இருக்கிற மாதிரி மேல திரை இருக்கிற மாதிரி இருக்கு. அது சிவன் மூஞ்சி, இது வந்து நார்மலா இருக்கிற மாதிரி. ஆனா இதுங்க இது நம்ம கடல் கண்ணினா இது. அப்படிங்களா? கடல் இதுங்களா? கடல் கண்ணியா? கடல் கண்ணி அது. கடல் கண்ணி இங்க இருக்காங்க. அது வந்து மேல தாங்கிட்டு இருக்க மாதிரி தாங்கிட்டு இருக்கிற மாதிரி. சூப்பர், நல்லா இருக்குங்க. கடற்கண்ணிக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விநாயகர் வந்து இருக்கிற மாதிரி அற்புதமா நான் இங்க தான் பாக்குறேன். இந்த இதுல நான் நிறைய பாத்திருக்கேன். பட் ஆனா வந்து இந்த இதுல வந்து இங்க அருமையா இருக்குண்ணா. அதே மாதிரி இது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுதுண்ணா. ராவனோட ராவனோட இது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுதா பாக்கிறதுக்கு. வந்து எத்தனை அடிங்கண்ணா? 13 அடி வருங்கண்ணா. அருமையா இருக்குங்கண்ணா இந்த கலரிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த கீடம்லாம் கொடுத்தல கலரிங்க. அதே மாதிரி ராவணன் அந்த யாழ் வச்சுட்டு இது பண்ற மாதிரி அவருடைய அருமையா வந்து அது இல்லாம அந்த இதெல்லாம் வந்து கவசம் எல்லாமே வந்து அருமையா பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்குங்க. இதுல நீங்க கொடுத்து கலரிங்க. ஃபர்ஸ்ட் இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாண்ணா? சூப்பர்ங்க, நல்லா இருக்கு. டெலிவரியோட இவருங்களா? இது வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. கலெக்ஷன் கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுப்பீங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங்ல வந்து கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலரிங்க எல்லாமே நீங்க பண்ணி கொடுப்பீங்க. நல்லா இருக்குங்கண்ணா. அந்த பக்கம் பாருங்க, ஏதோ பரிவட்டம் கட்டின மாதிரி அங்க ஒரு விநாயகர் வந்து தாமரை மாலை உட்காந்துட்டு இருக்க மாதிரி 2 எலியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு அவரு. ஆமாங்க தான். இந்த பக்கம் அந்த தாமரை மாலை உட்காந்து அமர்ந்திருக்க மாதிரி அதுவும் அருமையா இருக்குண்ணா. பாத்தீங்கன்னா தெரியும் கையில உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தாமரை மாலை இருக்கும். தாமரை 2 எலி அருமையா இருக்கு. கலரிங் வந்து உண்மையாலுமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்க பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவர் அழகா வந்து கலரிங் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியுங்களா? பண்ணிருக்காரு. ஸோ அதுவும் அற்புதமா இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லா வந்து இன்னமும் வந்து கலரிங் பண்ணாம இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது சிலைகள் வேணும் அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கலரிங் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த குடோன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து விநாயகர் சிலைகள் தான். எல்லாம் புது நியூ கலெக்ஷன்ஸ் தான், புது மாடல் தான் எல்லாமே. இந்த பக்கம் பார்க்கலாம். இந்த பக்கம் ஓரளவுக்கு எல்லாம் சின்ன சைஸ் விநாயகர் சிலைகளா இருக்குங்கண்ணா. எல்லாம் இது எத்தனை அடிங்கண்ணா? இது மாதிரி 5-6 அடி வரும். 6 அடி வருங்களா? இந்த பக்கம் பாருங்க. இது நல்லா இருக்குங்க. இந்த இவர் பாருங்க, அதே கலெக்ஷன் பெருசா இருக்குது கொஞ்சம். இவர் வந்து அதேதான் நம்ம பெயிண்டிங் ஒர்க் மட்டும் மாத்தி நம்மள்ட்ட ஒரு குடோன் மட்டும் இல்லைன்னா மொத்தம் 3 குடோன் இருக்கு. நம்ம இங்க இருக்குங்களா? பக்கத்துல தூரமா இருக்கு? இங்க தான் பக்கத்துல இருக்கு. நம்ம இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி வரணும். அப்படி ஆனா ஃபுல்லா நீங்களே எல்லாம் பண்ணிக்கிறீங்க? ஆமா, நான் எல்லாமே நம்மளே. நல்லதுங்க. எல்லாம் நிறைய காலம் இதெல்லாம் வேல் வச்சுட்டு இருக்க மாதிரி அருவாள் வச்சுட்டு இருக்க மாதிரிலாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்கண்ணா. இந்த ஜிகினா ஒர்க்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். இப்பயே லைட்டா நல்லா இம்ப்ரெஸ்ஸா இருக்கு. இன்னும் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்குங்கண்ணா. பாருங்க அந்த பக்கம் வந்து அதே அந்த 2 பக்கமும் வந்து மூஷிகனை வச்சுட்டு இருக்க மாதிரி இந்த தாமரை பூவால உட்கார்ந்து இருக்க மாதிரியும் இது வந்து என்ன காலமால இருக்க மாதிரிங்கண்ணா. இந்த விநாயகர் பாருங்க, அப்படியே ஒரு காலமால வந்து விநாயகர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விநாயகர் சிலை. மேல வந்து சந்திரன் பை சூழி இருக்கிற மாதிரி. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் எல்லாமே வந்து இன்னும் வந்து கலரிங் பண்ணாம இருக்கு. ஒர்க்கிங் இருக்கு. ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க விநாயகர் சதுர்த்திக்குள்ள எல்லாம் முடிச்சிருங்க. அந்த பக்கம் பாருங்கண்ணா, இது படம் எடுக்கிற மாதிரி அந்த பக்கம் ஒரு மரம் 2 யானை. அப்படிங்களா? இது தாமரை பூல் இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வேல் வச்சிருக்க மாதிரிங்களா? இது பாருங்க, அங்க பாத்தீங்க இந்த பக்கம் அங்க இருக்கிறது பெயிண்டிங் வர்க். சோ கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதை அழகா பண்ணி கொடுத்துருவீங்க. சூப்பர். எல்லாமே நீங்க வந்து இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்க? எதுவும் இம்போர்ட் ஆகல? எதுவும் இம்போர்ட் நீங்க பண்ணல, எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் பண்றீங்க, வெளிய அனுப்புறது. இது மத்தளம் வச்சிட்டு அடிக்கிற மாதிரி ஒரு இருக்குங்க. ஆமாண்ணா, அதுவும் மத்தளம் அடிக்கிற மாதிரி. அவர் இசை கேட்கற மாதிரி. அது எத்தனை அடிங்கண்ணா? அது ஒண்ணா 7 அடி வரும். 7 அடி வருங்க. ஸோ உங்க குடோனுக்குள்ள வந்தோம் அப்படின்னா
ஏதாவது ஒரு விநாயகர் சிலையை வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு எதுவுமே வந்து collection இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா கலெக்ஷன்ஸுமே கலெக்ஷன் வந்து எல்லாம் கலெக்ஷன் பயங்கரமா இருக்குன்னு முன்ன 2 குடோன்ல இருக்கு கலெக்ஷன்லாம். ஏன்னா அதையும் பார்க்கலாம். ஏன் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டி இதை பார்த்தாவே அங்கே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அற்புதமா இருக்கு. ஏன்னா நம்ம சின்னதுன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி இங்க கலெக்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள பூண்டாங்கன்னா ஏதாவது ஒன்று பிக் பண்ணிடுவாங்க, இது எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம். ஆனா இதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே அழகா இருக்கு, அழகழகா பண்ணிருக்கீங்க. உங்க பெயிண்டிங் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. ஆமாங்க. அண்ணன் பாருங்க பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு, அழகா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது அவர் பெயிண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாருன்னா இந்த சிலை அவ்வளோ அழகா இருக்கும். ஏன்னா அந்த கலரே வந்து அவ்வளோ பிரமாதமா இருக்கு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் வந்து அழகாக வரும். அவர் காதல் பாருங்க, அது சிவலிங்கம் இருக்க மாதிரி இருக்குது, சிவபெருமான் இருக்க மாதிரி, 2 பக்கமும் 2 ஏதோ குண்டலங்கள் தொங்குற மாதிரி இதில் ஏதோ உருவங்கள் இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே கீழே பாருங்க, அவர் அப்படியே வரைஞ்சிட்டு இருக்காரு பாருங்க. எல்லாமே இங்கேயே வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே பெயிண்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுதுங்களா, எல்லாமே இங்கேயே நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன சிலைகள் இருக்கு. இங்க பாருங்க, சிங்கத்து மேலையும் அதே மாதிரி வந்து நந்தி மேலையும் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி நந்தீஸ்வரர் இருக்காரு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க சிவலிங்கத்தை வந்து தும்பிக்கையில ஏந்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிவலிங்கம் இருக்கு. சிவலிங்கத்தை விநாயகர் வச்சுட்டு இருக்காரு. மேலே பாருங்க, நம்ம சிவபெருமானோட அந்த ஜடாமுடியில் இருக்கக்கூடிய அந்த பாம்பை சுற்றி இருக்க மாதிரியும் அந்த பிறையும் வந்து தென்படுது. இதெல்லாம் புது கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வளரும் ஸ்ரீ செல்ல விநாயகர் சிலை தயாரிப்பகத்தோட இன்னொரு குடோன் பக்கத்துலேயே இருந்துச்சு. அந்த குடோனுக்கு வந்தோம். அந்த குடோன்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சிலைகள் வேணும்னாலும் நான் காண்டாக்ட் நம்பரை வந்து கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி சிலைகள் வாங்கிக்கலாம். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.